ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா. நான் வந்து பீன்ஸ், கேரட், கொடமிளகா, பச்சை பட்டாணி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் வந்து கேபேஜ் இது எல்லாமே பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு ஹாஃப் பாயில் பண்ணி உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேங்க. ஹாஃப் பாயில் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கடாய் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு அரை வேக்காடே இருக்கட்டுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுல் பாயில்டு வந்து உங்களுக்கு வந்து வேண்டாம். ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து ஹாஃப் பாயிலாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டாச்சு. லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் சால்ட் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ரைஸில் வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் வந்து அதாவது டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த டயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து போட்டு ரொம்ப கிண்ட வேணாங்க, சும்மா ஜென்டிலாக நீங்கள் வந்து கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நான் ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இதோட சேர்த்து கலக்க போகிறேன். இதை வந்து எப்படின்னா போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து கரண்டியை போட்டு கிண்டக்கூடாதுங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து லைட்டாக தான் பரட்டி விடணும். பரட்டி விட்டுட்டு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயத்தாள் இருந்ததுன்னா வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இல்லாததுனால கொத்தமல்லியை வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.